الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين فبعد. அல் குர்ஆனுடைய மாதத்தில் அல் குர்ஆனை சங்கைப்படுத்தும் முகமாகவும் அல் குர்ஆனிய சிந்தனைகளை அல் குர்ஆனிய கருத்துக்களை மக்கள் மயப்படுத்துகின்ற நோக்கோடும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகின்ற இலக்கோடு நூரானியா ஜும்மா பள்ளிவாயல் நிர்வாகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற தஃப்சீர் நிகழ்ச்சியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வடைகிறேன். அல் குர்ஆனின் ஊடாக அல்லாஹ் எனக்கு என்ன கருத்தை சொல்ல வருகின்றான் என்பதை விளங்கி அதை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்காக பெரும் தேட்டத்தோடும் ஆர்வத்தோடும் இங்கே கவனமாக கூர்ந்து அவதானிப்பதற்கு முனைப்போடு இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நான் தீர்க்கமாக விழித்துக் கொள்கிறேன். எனது சலாத்தை சொல்லிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்விலே அல் குர்ஆனின் 113வது சூறாவாக அமைகின்ற சூரத்துல் ஃபலக், அந்த சூறாவினூடாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி என்ன என்பதனை மிகச் சுருக்கமாக சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். உண்மையில் அல் குர்ஆன் சொற்சரிவானது, ஆனால் அல் குர்ஆன் சொற்கள் மிக குறுகியவை, ஆனால் அதனூடாக நாடப்படுகின்ற கருத்துக்கள் எழுதி முடிக்க இயலாதவை என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும். எனவே இன்றைய இந்த வகுப்பில் அல்லது அமர்வில் இந்த சூரா சொல்கிற அத்தனை விடயங்களையும் சொல்லி முடிக்கலாமா என்று கேட்டால் அது சாத்தியமற்ற ஒன்று என்பதை நான் முதலில் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். நாங்கள் எல்லோரும் அறிந்திருப்பது போல இந்த சூரா அல் குர்ஆனினுடைய 30வது ஜுஸில் அமையப்பெறுகின்றது. இந்த சூராவுக்கு நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல் அஊது பி ரப்பில் ஃபலக் என்று இந்த சூராவை அழைத்தார்கள். நாங்கள் அதனை சூரத்துல் ஃபலக் என்று சொல்லுகின்றோம். இந்த சூரா மக்காவில் இறங்கியதா அல்லது மதீனாவில் இறங்கியதா என்பது பற்றி இரண்டு வகையான கருத்துக்கள் அல்லது கருத்து முரண்பாடுகள் இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். ஒரு சில அறிஞர்கள் இந்த சூரா மதீனாவில் அருளப்பெற்ற சூரா என்று சொல்லுகின்றார்கள். அதே நேரம் இல்லை, இது மக்காவில் இறங்கிய சூரா என்று இன்னும் சில அறிஞர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்க முடியும். அது பற்றி விசாலமாக அலசுவதற்கு நேரம் இடம் கொடுக்காது என்று நம்புகிறேன். எப்படியோ இது மக்காவில் அமையப்பெற்ற சூரா என்பதற்கான பலமான ஆதாரங்கள் தான் கிடைக்கப்பெறுவதனை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இமாம் பைஹகி தன்னுடைய தலாயிலுன் நுபுவாத்திலே சூரத்துன் ஃபலக் மற்றும் சூரத்துன் நாஸ் இந்த இரண்டு சூறாக்களும் ஒரு சேர அல்லாஹ்வினால் இறக்கி அருளப்பட்டது என்ற கருத்தை சொல்கின்றார்கள். அதனால்தான் இந்த சூரா அல் முஅவ்விதத்தைன், பாதுகாப்பு தருகின்ற இரண்டு விடயங்கள் அல்லது கேடயங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவை எங்களுக்கு அடையாளப்படுத்தி சொல்லியிருந்தார்கள். இந்த சூறாவினுடைய சிறப்பை பல சிறப்புகள் இந்த சூறாக்களுக்கு இருக்கின்றன. குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த சூறாக்களுக்கு பல சிறப்புகள் இருக்கின்றன. அந்த அத்தனையும் நான் இங்கே சொல்லப் போவதில்லை. ஒரே ஒரு அதனுடைய சிறப்பை மாத்திரம் நான் சொல்லி நேரடியாக தஃப்சீருக்குள் நுழையலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா அவா இலல் ஃபிராஷிஹி குல்லி லைலத்தின், நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவதற்காக தன்னுடைய விரிப்புக்கு வந்துவிட்டால் அங்கே அவர்கள் வுது செய்து கொண்டு வந்து தன்னுடைய கைகளில் ஊதிக்கொள்வார்கள். ஊதிய பிற்பாடு இந்த இரண்டு சூறாக்களையும் குல் அஊது பி ரப்பில் ஃபலக் மற்றும் குல் அஊது பி ரப்பின் நாஸ் இந்த இரண்டு சூறாக்களையும் ஊதிக்கொள்வார்கள். இப்படி ஊதி தன்னுடைய தலையிலிருந்து எந்த அளவுக்கு கால் வரைக்கும் முடியுமோ அந்த அளவு தூரம் அவர்கள் தன்னுடைய கைகளை தடவிக்கொள்வார்கள். இந்த சூரா இதன் நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வழக்கத்திலிருந்து எங்களுக்கு என்ன புரிந்து கொள்ளலாம் என்றால்,
நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவை பாதுகாப்பு கேடயமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதனை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. மாத்திரமல்ல, இந்த சூறாவையும் சூரத்துல் நாஸையும் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஅவ்விதத்தான் அல்லது முஅவ்விதத்தைன் 2 பாதுகாப்பு தருகின்ற சூறாக்கள் என்று பெயர் சூட்டியும் இருப்பது எங்களுடைய கவனத்திற்குரியது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சூறாவுக்கும் இதற்கு முன்பிருக்கின்ற சூரத்து நாஸிற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே இணைத்து ஓதுகின்ற சூறாக்களாக இந்த சூறாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவில் இருந்து எங்களால் புரிந்து கொள்ள முடியும். உண்மையில் இந்த 2 சூறாக்களும் அல் குர்ஆனில் அமைய பெற்றிருக்கின்ற 30வது ஜுசுக்கான இறுதி சூறாக்கள் மாத்திரமல்ல, மாறாக மொத்த குர்ஆனினதும் இறுதி சூறாக்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அல்லாஹ்விடத்தில் நாங்கள் நேர்வழியை கேட்டு பிரார்த்திக்கிறோம். சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இதோ நேர்வழி என்று அல்லாஹ் சூரத்துல் பக்கரா தொடக்கம் சூரத்துல் தப்பத் யதா வரைக்கும் எங்களுக்கு நேர்வழியை சொல்லுகின்றார். அவ்வாறு சொல்லிவிட்டு மிகச் சுருக்கமாக தௌஹீதை இன்னொரு தரம் சூரத்துல் இஹ்லாஸிலே குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவிலே குறிப்பிடுகிறான். இப்படி குறிப்பிட்டு காட்டிவிட்டு 2 பாதுகாப்பை கேட்டு நிற்கின்ற சூறாக்களோடு அல் குர்ஆன் முடிவடைகிறது. இதிலிருந்து நாங்கள் இந்த அல் குர்ஆனுடைய அமைப்பில் இருந்து நாங்கள் எதை புரிந்து கொள்கிறோம் என்றால், முஸ்லிம்களாகிய நாங்கள், ஈமான் கொண்டிருக்கிற முஃமின்களாகிய நாங்கள் நேர்வழியில் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு 3 நிபந்தனைகளை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அல் குர்ஆனுடைய சூறாக்களை அடுக்கப்பட்ட அமைப்பு எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஒன்று, நேர்வழி குறித்த தேட்டம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். எனக்கு நேர்வழி தேவை என்ற எண்ணப்பாடு இருக்க வேண்டும். அதனைத்தான் நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே கேட்கிறோம். இரண்டாவதாக, அந்த நேர்வழியை நாங்கள் என்னவென்று அறிய வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் இதோ நேர்வழி தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன் என்று தொடங்கி சூரத்துல் மஸத் வரைக்கும் அந்த நேர்வழியை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். இது 2வது நிபந்தனை, நேர்வழியோடு இருப்பதற்கு. 3வது நிபந்தனை, இந்த நேர்வழியை அல்லாஹ்விடத்தில் ஒருவருக்கு பெற்றுக்கொள்வதற்கான விருப்பம் இருக்கிறது, தேட்டம் இருக்கிறது. அதே போல சூரத்துல் பக்கராவிலிருந்து சூரத்துல் மஸத் வரைக்கும் சொல்லப்படுகின்ற எல்லா வகையான நேர்வழி பற்றிய அல் குர்ஆனிய கருத்துக்களை புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. அதனை அவர் அறிந்து கொள்கிறார். இப்படி இருந்தாலும் அல் குர்ஆனில் இருந்து நேர்வழி பெறுவதற்கு போதாது. 3வதாக இன்னொரு நிபந்தனை அவர் பூர்த்தி செய்ய வேண்டும். என்னவென்றால், இந்த நேர்வழியை பெற நினைக்கின்ற போது, அல்ல இந்த நேர்வழியை விளங்க முற்படுகின்ற போது, அல்லது இந்த நேர்வழியை நடைமுறைப்படுத்த நினைக்கின்ற போது, இந்த நேர்வழியில் தொடர்ந்தும் இருக்க நினைக்கின்ற போது பல்வேறுபட்ட சவால்களுக்கு நாங்கள் உட்பட முடியும். இந்த நேர்வழியை அதனுடைய உண்மையான அமைப்பில் ஊடாக பின்பற்றுவதற்கு எங்களுக்கு பல சவால்கள் இருக்கின்றன, தடைகள் இருக்கின்றன. இந்த தடைகளில் இருந்தும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு பெற வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் அல் குர்ஆனில் இருக்கிற ஒட்டுமொத்தமான நேர்வழியை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதனைத்தான் இந்த அல் குர்ஆனுடைய அமைப்பு எங்களுக்கு சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்க முடியும். நான் சொன்னதிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள், இந்த அல் குர்ஆன், இந்த சூரத்துல் ஃபலக் மற்றும் சூரத்துன் நாஸ் இரண்டுமே அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்புக்கான சூறாக்களாக, எங்களுக்கு தேவையான சில பாதுகாப்புகளை தருவதற்கான சூறாக்களாக அமைய பெற்றிருப்பதனை நாங்கள் பார்க்க முடியும். நான் நேரடியாக சூறாவிற்குள்ளே சொல்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பில் ஃபலக். வைகரையின் இரட்சகனிடமிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். நாங்கள் இவ்வாறு தான் அதனை மொழிபெயர்க்க பழகி இருக்கிறோம், அல்லது தர்ஜுமாக்களில் இவ்வாறு நாங்கள் பார்ப்பதுண்டு. வைகரையின் இரட்சகனிடம் அல்லது அதிகாலை பொழுதின் இரட்சகனிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். உண்மையில் அஊது என்பது பாதுகாவல் தேடுகிறேன் என்பது அல்ல. பாதுகாவல் தேடுகிறேன் என்றால் அஸ்தாயினு என்று சொல்லி இருக்க வேண்டும். மாறாக அல்லாஹ் இங்கே அஊது என்று சொல்லி காட்டியிருப்பதன் ஊடாக அதனுடைய அர்த்தம் இன்னொன்று. நான் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பிற்குள் நுழைகிறேன் என்றுதான் அதனுடைய அர்த்தம். இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதற்கும் நான் ரப்புல் ஃபலக் வைகரையின் இரட்சகனிடம் பாதுகாப்பிற்குள் நுழைகிறேன் என்பதற்கும் என்ன வித்தியாசம் என்றால், நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது எனக்கு மிகச்சரியான பாதுகாப்பு கிடைக்கும் வரைக்கும் நானும் என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறேன் என்று பொருள். ஆனால் இங்கே சூரத்துன் நாஸ் மற்றும் சூரத்துல் ஃபலக்கிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஆபத்துகள் அல்லது தடைகள் யாவுமே
எங்களுடைய கட்புலனுக்கு தெரியாத பௌதீகத்துக்கு அப்பாற்பட்ட எங்களுக்கு புலனறிவுக்கு அப்பாற்பட்ட ஆபத்துகளிலிருந்து தான் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்டுக்கொள்கிறோம். எனவே இங்கே எங்களால் பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்கு முடியாது. அதனால்தான் அல்லாஹ் தேர்ந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். நான் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்குள் நுழைகிறேன் என்று அர்த்தப்பட அந்த வார்த்தை பிரயோகம் இருப்பதை நாங்கள் அழகாக விளங்கிக் கொள்ள முடியும். அதுபோல ஃபலக் என்பதற்கு குல் அஊது பி ரப்பில் ஃபலக், ஃபலக் என்று சொல்லுவதற்கு இரண்டு வகையான அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒன்று பிளத்தல், திறத்தல் அல்லது உரித்தல், திறத்தல் என்றெல்லாம் இதற்கு பொருள் உண்டு. அப்படி என்றால் எவ்வாறு அல்லாஹ் இருளை பிரித்து ஒளியை எங்களுக்கு தருகின்றானோ அப்படி விடிவை தருகின்ற ரப், விடியலை தருகின்ற ரப், இந்த விடியலை தருகின்ற ரப்பிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இது ஒரு அர்த்தம். இரண்டாவது ஃபலக் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. படைப்பினங்களை படைத்திருக்கிற இறைவன், படைப்பினங்களின் இரட்சகன், இந்த படைப்பினங்களின் இரட்சகனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இன்னொரு பொருள். எப்படி இருந்தாலும் இந்த இரண்டு கருத்துகளையும் உள்ளடக்கியதாகத்தான் இங்கே அல்லாஹ் இந்த சொல் அமைப்பை பேணி இருக்கிறான் என்பது எங்களுடைய கவனத்திற்குரியது. முதலாவது அர்த்தத்தை நாங்கள் எடுக்கின்ற போது நாங்கள் எங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வந்துவிட்டால் சொல்லுவோம், இந்த பிரச்சனைக்கு விடிவே இல்லையா என்று கூறிக்கொள்வோம். எனவே அல்லாஹ் சொல்லுகின்றான், பிரச்சனைகளுக்கு விடிவு தரக்கூடிய இறைவன், பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய இறைவன் அந்த ரப் இருக்கிறானே, அவனிடம் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இந்த முதலாவது வசனம் சொல்லுகிறது. இல்லாவிட்டால் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது அல்லாஹ் படைத்த பொருட்களின் ஊடாகத்தான் எந்த ஆபத்தும் அல்லது பாதுகாப்புக்கு ஆபத்து சவால் எல்லாம் அல்லாஹ் படைத்த பொருட்களின் ஊடாகத்தான் எனக்கு வந்து சேர முடியும். எனவே பிரச்சனைக்குரிய பொருள்களை விடுத்து எந்தெந்த பொருள்களில் இருந்தெல்லாம் எனக்கு பிரச்சனை ஏற்படுமோ அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் உரிய பொருட்களை படைத்து வைத்திருக்கின்ற, அதனை தன்னுடைய அதிகாரத்துக்குள் வைத்திருக்கின்ற, அதனுடைய உரித்தாளியாக இருக்கின்ற அந்த ரப்பிடம், அதனை படைத்த அல்லாஹ்விடம் நாங்கள் என்னுடைய பாதுகாப்பிற்காக நான் நுழைகின்றேன் என்று சொல்லி இந்த வசனத்தை அல்லாஹ் துவங்குகின்றான். ஒரு பிள்ளை செல்லு கேட்கவில்லை என்றால் அல்லது குளப்படி செய்கிறார் என்றால் அவருடைய பாப்பாவிடம் போய் நாங்கள் முறையிடுவோம். அதை போல எங்களுக்கு என்ன ஆபத்து வருகிறதோ அந்த ஆபத்தை தரக்கூடிய எல்லா படைப்பினங்களிடம் இருந்தும் எல்லா படைப்பினங்களின் சொந்தக்காரனான அதனை படைத்த இரட்சகனிடம் நாங்கள் பாதுகாப்பை தேடி போவது எவ்வளவு பொருத்தமானது என்பதனை இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுவதனை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, இங்கே இந்த விடயத்தை அல்லாஹ் குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று ஏனைய மக்களுக்கு சொல்லுமாறு அல்லது இந்த முடிவை பிரகடனப்படுத்துமாறு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வெறுமனே இந்த அஊது பி ரப்பில் ஃபலக் என்று தொடங்கவில்லை. குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் படைத்தலின் இரட்சகனிடம் அல்லது வைகரையின் இரட்சகனிடம் நான் முழுவதுமாக நுழைந்து கொள்கிறேன் பாதுகாப்புக்காக. இதனை ஏன் நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரகடனப்படுத்தி அல்லாஹ் சொல்ல சொன்னான் என்றால், அல்லது ஓதுகிறவர்களை பார்த்து நாங்கள் இந்த சூறாவை ஓதுகிறோம் என்றால் நாங்கள் இந்த விடயத்தை ஏனைய மக்களுக்கு பிரகடனப்படுத்த வேண்டும், அதனை விளம்பரப்படுத்தி சொல்ல வேண்டும். ஏன் இப்படி ஒரு நிபந்தனையை அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், எனக்கு ஏற்பட இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்குரிய கெட்டித்தனம் எனக்கு கிடையாது. அந்த சக்தியோடு, அந்த ஆற்றலோடு, அந்த கெட்டித்தனத்தோடு, அந்த ஆற்றலோடு நான் இல்லை. நான் மிக பலவீனமானவன், நான் மிக எளிமையானவன். எனக்கு கண்ணுக்கு தெரிகின்ற பொருட்களில் இருந்து வரக்கூடிய எல்லா ஆபத்துகளை கூட எனக்கு தீர்த்துவிட முடியாது. இப்படி இருக்க மறைவான விடயங்களில் இருந்து வருகின்ற ஆபத்துகளை என்னால் எப்படி தீர்த்து கொள்ள முடியும்? எனவே நான் எனக்கு எந்தெந்த மறைவான பொருட்களில் இருந்தெல்லாம் தீங்கு வருகிறதோ அந்த மறைவான விடயங்களை எல்லாம் படைத்த இரட்சகரிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பிரகடனப்படுத்தி சொல்லுமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். இதன் ஊடாக எங்களுடைய பெருமை களையப்படுகிறது, நான் என்கிற அகங்காரம் இல்லாமல் போகிறது, இறைவன் இருக்கிறான் என்கின்ற சிந்தனை வருகிறது. யோசித்து பாருங்கள், எங்களை தாண்டி, எங்களுடைய பௌதீக அமைப்பை தாண்டி, எங்களுடைய புத்தியை தாண்டி, எங்களுடைய புலனை தாண்டி ஒரு ஆபத்து எங்களுக்கு வந்து சேருகிறது என்றால் அதனை எங்களால் கண்டுகொள்ள முடியாது.
எனவே இப்படியான மறைவான ஆபத்துகள் எங்களுக்கு எதனை சொல்லி தருகிறது என்றால், மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகிறது. எங்களை எல்லோரையும் படைத்த ஒரு ரப்புல் ஆலமீன் இருக்கிறான் என்கிற செய்தி தான் அது. மறைவான ஆபத்துகள் எங்களுக்கு சொல்லுகிற செய்தி, மறைவானவற்றை பாதுகாப்பு தேவை என்றால் மறைவானவற்றை படைத்திருக்கிற இரட்சகன் இருக்கிறான். எங்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தீர்வு கண்டுவிட முடியாது என்கின்ற உண்மையின் ஊடாக, எங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையின் ஊடாக எங்களை படைத்த ஒரு இரட்சகன் இருக்கிறான், அவனிடம்தான் பாதுகாப்பு தேட வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை இந்த அல் குர்ஆன் வசனத்தினூடாக வெளிப்படுவதனை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நான் அடுத்த வசனத்துக்கு செல்கிறேன். மின் ஷர்ரி மா ஹலக், எதிலிருந்து நான் பாதுகாப்பு அல்லாஹ்விடம் தேடுகிறேன் என்றால், அல்லாஹ் எதையெல்லாம் படைத்தானோ அந்த எல்லா பொருட்களின் தீங்கிலிருந்தும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பொருள். இங்கே இரண்டு வகையான விடயங்களை எங்களுக்கு கருத்தூன்றி பார்த்தால் மிக கவனமாக புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, அல்லாஹ் படைத்தவற்றின் தீங்குகளை விட்டும் அல்லாஹ் படைத்தவற்றின் தீங்குகளை விட்டும் எந்த தீங்கும் தீங்கு தரும், எந்த வகையான பொருளும் எங்களுக்கு தீங்கு தரும் என்றால் அந்த எல்லா பொருட்களுமே அல்லாஹ்வினால் தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அது எதுவாகவும் இருக்கலாம். எங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கின்ற ஜின்களாக இருக்கலாம், ஷைத்தானாக இருக்கலாம், அல்லது எங்களுக்கு தெரியாமல் எங்களுக்காக வேலை செய்கின்ற, எங்களுக்கு எதிராக வேலை செய்கின்ற பொறாமைக்காரர்களாக இருக்கலாம், சூனியம் செய்பவர்களாக இருக்கலாம். இப்படி எங்களுக்கு தெரியாமல் எங்களுக்கு ஆபத்தை உண்டு பண்ணுகின்ற எவராக இருந்தாலும் அல்லது எதுவாக இருந்தாலும் அந்த அத்தனையையும் படைத்து வைத்திருப்பவன் அல்லாஹ் தான். இது எங்களுக்கு இந்த வசனத்தினூடாக கிடைக்கிற முதலாவது செய்தி. இரண்டாவது செய்தி, அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்ற எந்த படைப்பினத்தின் ஊடாகவும் எங்களுக்கு தீங்குகள் விளைய முடியும். நாங்கள் சாப்பிடுகிறோம், அதில் நன்மை இருக்கிறது, தீமை இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது. வைத்தியசாலைக்கு செல்கிறோம், மருந்து வாங்கி குடிக்கிறோம், மருந்தில் தீமை இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது. பல்லு குத்துகிறோம், பல்லு குத்தும் பொழுது ஈக்கில் நாங்கள் எதற்காக குத்துகிறோமோ அதை தாண்டி எங்களுடைய நாக்கை குத்துவது அல்லது உள்ளுக்குள் குத்தி எங்களுக்கு காயங்களை ஏற்படுத்திவிட முடியும். அல்லது நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறோம், இந்த கட்டிடம் அப்படியே இடிந்து விட முடியும். புல் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று நாங்கள் சொல்லுவோம். இதனுடைய உட்கருத்து என்னவென்றால், உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளும் எங்களுக்கு ஆபத்தை தரக்கூடியதுதான் என்கின்ற யதார்த்தத்தை அல்லாஹ், இந்த உலக யதார்த்தத்தை அல்லாஹ் இந்த அல் குர்ஆன் வசனத்தினூடாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். இங்கே இதனால்தான் நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புதிய மாப்பிள்ளை ஒரு மனைவியை அல்லது புதுமண தம்பதி இருவர், ஒரு மாப்பிள்ளை மனைவியை புதிதாக முடியை பிடித்து அந்த மனைவியை ஏற்றுக்கொள்கின்ற போது ஓதக்கூடிய ஒரு துவாவை கற்று தந்திருக்கிறார்கள். இதை கணவனும் ஓதுவார், மனைவியும் ஓதுவார். அந்த துவாவை பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர ஜபல்தஹா. யா அல்லாஹ், இந்த பெண்ணினுடைய நலவுகளை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். இந்த பெண்ணிடத்தில் என்னென்ன நலவுகளை எல்லாம் நீ வைத்து படைத்திருக்கிறாயோ அந்த நலவுகளை நீ எனக்கு தந்துவிடு என்று சொல்லிவிட்டு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஷர்ரிஹா வ ஷர் அல்லாஹும்ம அஊது பிக்க மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்த அலைஹா. இந்த பெண்ணின் தீங்கை விட்டும், இந்த பெண்ணிடத்தில் என்னென்ன தீங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த தீங்கு அத்தனையை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஒரு புது மாப்பிள்ளை மனைவியை கரம் பிடிக்கிற போது துவா ஓதுகிறார். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எந்த ஒன்றிலும் தீங்கு இருக்கிறது, எந்த ஒன்றின் ஊடாகவும் தீங்கு நடைபெற முடியும். அப்படியான ஒரு உலகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் கவனத்துக்குரியது. இப்படி சொன்னால், எனக்கு என்னை சுத்தி இருக்கிற எல்லா பொருளும், ஏன் எனக்கு நானுமே தீங்கை தர முடியும். என்னுடைய பற்கள் நாவை துண்டாக்க முடியும், என்னுடைய விரல் என்னுடைய கண்ணை குத்த முடியும். நானே எனக்கு தீங்காக இருக்கிற போது, என்னை சுத்தி இருக்கிற அத்தனையுமே எனக்கு தீங்காக இருக்கிற போது, நான் ஒட்டுமொத்தமாக தீமையை தருகின்ற மொத்த பொருட்களிற்குள்ளால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்படி இருக்கும் போது ஒரு இறைவனிடம் என்னுடைய வாழ்நாளை ஒப்புவிக்காமல், பாதுகாப்புக்கு இறைவன் மீது தவக்குல் வைக்காமல் எப்படி எங்களுடைய வாழ்க்கையை கழிக்கலாம்? ஏனென்றால் எங்களை சுத்தியும்
ஆபத்து தான் இருக்கிறது. ஆபத்தான உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நானே எனக்கு ஆபத்து, என் அருகில் இருக்கிறவர் எனக்கு ஆபத்து, நான் பயன்படுத்துகிற பொருட்கள் எனக்கு ஆபத்தை தரலாம். இப்படி என்னை சுற்றி இருக்கிற அத்தனையுமே ஆபத்துகள் சூழ்ந்திருக்கும் போது எப்படி நான் இறைவனிடம் என்னுடைய வாழ்க்கையை, என் வாழ்நாளை ஒப்புக் கொடுக்காமல், தவக்குள் வைக்காமல் வாழ்ந்துவிட முடியும்? அப்படி வாழ்வது இறை நம்பிக்கை இல்லாமல் வாழ்வதற்கு பொருத்தமானது. இதனால் தான் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு துஆ ஒன்றை கேட்டார்கள். யா அல்லாஹ், கண்ணை மூடி இமைக்கின்ற பொழுதுக்கு கூட என்னை அந்த காரியத்துக்கு பொறுப்பு சாட்டி விடாதே, என்னுடைய சகல காரியங்களுக்கு நீயே பொறுப்பாக இருந்து விடு என்று அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆவை இதனோடு நாங்கள் பொருத்தி பார்க்க முடியும். ஏனென்றால் எங்களை சுற்றி இருக்கிற அத்தனையிலுமே எங்களுக்கு ஆபத்து இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே இந்த அத்தனை ஆபத்துகளும் எங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், ஒரு இறைவனிடம் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காமல் நாங்கள் வாழ்ந்து நாங்கள் பாதுகாப்போடு வாழ்வது என்பது மூடத்தனமானது என்பதைத்தான் இந்த அல் குர்ஆன் வசனங்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றன. இதனால் தான் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் மாலையில் தூங்கும் போது ஒவ்வொரு தொழுகை முடிந்த பிற்பாடும் இப்படி பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலும் இந்த குல் சூறாக்களை ஓதி இருக்கிறார்கள். ஏனென்றால் நபிகளாருக்கு தெரியும், என்னை சுற்றி இருப்பது அத்தனையும் ஆபத்தான உலகத்தில் இருந்து நான் விடுபட்டு வாழ வேண்டும் என்றிருந்தால் அல்லாஹ்விடத்தில் என்னுடைய வாழ்நாளை நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும். தவக்குள் வைத்தால்தானே ஒழிய என்னால் பாதுகாப்பாக வாழ்வது அத்தனை சாத்தியமானது அல்ல, அது சாத்தியமற்றது என்பதை உணர்ந்த பின்னணியில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக இந்த குல் சூறாக்களை அதிகம் ஓதி இருக்கிறார்கள். இந்த வசனம் அல்லாஹ் படைத்த எல்லாவற்றின் தீங்கிலிருந்தும் என்கின்ற ஒரு வசனம் எங்களுக்கு இன்னும் ஒரு செய்தியை சொல்லுகிறது. என்னவென்றால், பாருங்கள், நாங்கள் வாழக்கூடிய உலகத்தில் எங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே ஆபத்தானவை, தீங்கானவை. அவற்றிலிருந்து எங்களுக்கு ஆபத்து நிகழலாம். நாங்கள் என்ன மாதிரியான உலகத்தில் வாழ்கிறோம்? ஆபத்தை தரக்கூடிய உலகத்தில் தான் வாழ்கிறோம். ஒன்றினுடைய நலவு இன்னொன்றுக்கு ஆபத்தாக அமைகின்ற உலகத்தில் நாங்கள் வாழ்கின்றோம். உலகத்தின் யதார்த்தம் இதுதான். இந்த உலகம் பூரணமானது அல்ல. ஒருவருடைய நன்மை இன்னொருவருக்கு பாதிப்பாக, இன்னொருவருக்கு ஆபத்தாக இருக்கிற உலகத்தில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் நிறைய சம்பாதிக்கலாம், அந்த பணமே எங்களுக்கு ஆபத்தாக வந்து முடியும். எங்களுக்கு மனைவி இருக்கலாம், மனைவியே எங்களுக்கு ஆபத்தாக வந்து முடியும். இப்படி மொத்தமாக நாங்கள் சேர்க்கிற செல்வம், நாங்கள் எதற்கெல்லாம் பெரும் முயற்சி எடுத்து ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறோமோ, முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமோ, அந்த அத்தனையும் எங்களுக்கு ஆபத்தை தரக்கூடியது. எனவே நாங்கள் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், எங்களை சுற்றிலும் முற்றிலும் ஆபத்துக்குள்ளால் நாங்கள் வாழும் போது இந்த உலகத்தை கட்டிப்பிடித்து புத்தி உள்ள ஒருவர் வாழ்வாரா? அல்லது ஆபத்து இல்லாத நாளை மறுமையிலே நிலையான வாழ்க்கைக்கு ஒருவர் புறப்படுவாரா, தயாராகுவாரா? எனவே இந்த வசனம் எங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், நீங்கள் எல்லோரும், அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்கிறான், மனிதர்களே, நீங்கள் எல்லோரும் ஆபத்துக்குள்ளால் வாழ்கிறீர்கள், தீங்கு தரக்கூடிய பொருட்களுக்குள்ளால் வாழ்கிறீர்கள், நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்கள், நித்தியமற்ற வாழ்க்கை வாழ்கிறீர்கள், இன்பத்தை பெற முடியாத வாழ்க்கை வாழ்கிறீர்கள். எனவே சுகத்தை பெற வேண்டும் என்றால், நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஆபத்தில்லாத உலகம் வேண்டும். அந்த ஆபத்தில்லாத உலகம் நாளை மறுமையிலே நித்தியமான நிலையான சொர்க்கத்தில் தான் இருக்கிறது. எனவே இந்த உலகத்துக்காக உங்களுடைய முயற்சிகளை செய்யாமல் நாளை மறுமையிலே சொர்க்கத்துக்காக, அதனை அடையப்படுவதற்காக உங்களுடைய முயற்சியை செய்யுங்கள் என்று அல்லாஹ் இந்த அல் குர்ஆன் வசனத்தினூடாக அழகான உலக யதார்த்தத்தை பற்றி எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். இது இந்த ரமலானிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, நான் அடுத்த வசனத்துக்கு செல்கிறேன். வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப். இரவு, அதாவது பகல் நேரம் இருட்டாக மாறுகின்ற போது, வானத்தினுடைய நீல ஒளி கடந்து கருப்பாக மாறுகின்ற போது, அந்த நேரத்தில் இருந்து நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அந்த 3வது வசனம் ஆரம்பிக்கிறது. உண்மையிலே நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருட்டை ஆபத்து என்று சொன்னார்கள். இரவில் வெறுமனே எந்த தேவையும் இல்லாமல் அனாவசியமாக உலா வருவதை நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தடுத்தார்கள். ஷைத்தான்கள் ஷிஃப்ட் மாறுகின்ற டைமாக இந்த இரவு, முதல் இரவு, அந்த இருட்டாகின்ற டைம் இருக்கிறது.
அது மாத்திரமல்ல, ஷைத்தான்கள் தங்களுடைய கடலிலே ஷைத்தான்கள் சந்தித்துக் கொண்டு திட்டம் போடுகின்ற நேரமாகவும் இந்த இரவு பொழுதுதான் இருக்கிறது என்பதை நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். உண்மையில் இருட்டு என்பது நித்திரைக்கானது, அது ஓய்வுக்கானது. இந்த நேரத்தில் அதிகம் ஓடித்திருவது பொருத்தமல்ல என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஷா தொழுகைக்கு பின்னால் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதால் சாப்பிட்டால் உடனே தூங்கி விடுவார்கள் என்கின்ற நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா இதனை எங்களுக்கு கற்றுத் தருகிறது. அனாவசியமாக இரவை நாங்கள் நீட்டிக்கொள்ளக் கூடாது என்கின்ற சிந்தனை எங்களுக்கு இங்கே கிடைக்கிறது. இருட்டு ஆபத்தை கொண்டு வருகிறது, இருட்டு ஒரு மறைப்பை தருகிறது, இருட்டு ஒரு ரகசியத்தை தருகிறது. இந்த ரகசியம், இந்த மறைப்பு பாவம் செய்வதற்கான தூண்டுதலை தருகிறது. பாருங்கள், நாங்கள் ஒரு அறைக்குள்ளே தனியே இருக்கும் போது அல்லது அடுத்த நபர்களுடன் சேர்ந்திருக்கும் போது இரண்டு நிலைமைகளிலும் எங்களுடைய உள உணர்வு வித்தியாசப்படுகிறது. தனிமையில் இருக்கின்ற போது பாவத்தை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு அதிகம். இருட்டு பாவத்தை தூண்டுவதற்கான ஏற்பாடாக அமைகிறது. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் அல்லது ஒட்டுமொத்தமான மக்களை பொறுத்த வரைக்கும் இருட்டு பாவம் செய்வதற்கான நல்ல நேரம். கள்ளர்கள் களவாடுவதற்கு தெரிவு செய்கிற நல்ல நேரம் இருட்டு. விபச்சாரம் போன்ற தீய காரியங்களில் ஈடுபடுவதற்கு அவர்கள் தெரிவு செய்கிற நேரம் இருட்டு. இரவிலே போன் பேசி கலைத்து எங்களுடைய வாலிபர்கள் அலைக்கழிக்கிற நேரம் இருட்டு. நைட் ஒன்று எடுப்போம், ஃபன் எடுப்போம் என்று வாலிபர்கள், இளவட்ட வாலிபர்கள் உலாவித்திருக்கின்ற நேரம் இருட்டு. இந்த இருட்டு மோசமான காரியங்களுக்குரிய ஏற்பாடாக இருக்கிறது. எனவே இந்த இருட்டிலிருந்து தவிர்த்து கொள்வோம் என்பதனைத்தான் இந்த அல் குர்ஆன் வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. இது மாத்திரமல்ல, காசிக் என்றால் இருட்டு என்பது மாத்திரம் பொருள் அல்ல. நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி வைத்தார்கள், இருட்டு காசிக் என்பதனுடைய இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் பூரண சந்திரன் என்று அர்த்தம், ஃபுல் மூன் என்று அர்த்தம். ஃபுல் மூன் வரும்போது நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்கிறேன் என்றால் ஃபுல் மூன் ஆபத்தானது என்று அல்லாஹ் சொல்கின்றார். உண்மையிலே விஞ்ஞானிகள் என்று கண்டுபிடித்து சொல்லுகிறார்கள், முழுமொத்தமான நிலவு வெளிக்கிளம்புகின்ற போது அது எங்களுக்கு கடும் ஆபத்தானது என்பதனை பல்வேறுபட்ட ஆய்வுகளின் ஊடாக நிறுவி இருக்கிறார்கள். இருட்டு ஃபுல் மூன் வருகின்ற போது, ஃபுல் மூன் வருகின்ற நேரம் மனிதர்களுடைய நடத்தைகள் விகாரமாக கீழ்த்தரமான நடத்தைகளை அவர்கள் செய்ய தொடங்குவார்கள். இது ஒரு ஆய்வினுடைய முடிவு. மட்டுமல்லாமல் சிலருக்கு பைத்தியம் முத்துகின்ற நேரமாக இந்த ஃபுல் மூன் டைம் இருக்கிறது. மட்டுமல்லாமல் நரம்பு தளர்ச்சி ஏற்படுவதற்கும் இந்த ஃபுல் மூன் வாய்ப்பாக இருக்கிறது. இதனால் எனக்கு தெரிய ஒரு சில இடங்களில் உள்ள சில நோயாளர்களை ஃபுல் மூன் வரும் நேரங்களில் கட்டி வைப்பார்கள். அவர் ஓடி விடுவார், ஆடையை கழற்றி பித்து பிடித்து அவர் ஓடி விடுவார் ஃபுல் மூன் நேரத்தில் என்று நினைத்து அவரை கட்டி வைப்பார்கள். டாக்டரும் அப்படித்தான் அறிவுறுத்தி இருப்பார். எனவே இந்த ஃபுல் மூன் நாங்கள் அதிகமாக பாருங்கள், நாங்கள் ஃபுல் மூன் வந்துவிட்டால் பீச்சுக்கு போகிறோம், அதனை கொண்டாடுவதற்கு நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்லித் தருகிறான் அதில் ஆபத்து இருக்கிறது என்று சொல்லித் தருகிறான். எனவே ஒரு இஸ்லாமிய சமூகம், சூரத்துல் ஃபலக்கை விளங்கி வைத்திருக்கிற சமூகம், கடற்கரையிலே ஃபுல் மூன் வந்தால் சனக்கூட்டம் நிறைந்திருப்பதை பார்க்க கூடாது. அது ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்குரிய அல்லது சூரத்துல் ஃபலக்கை விளங்கி வைத்திருக்கின்ற சமூகத்திற்குரிய அழகான லட்சணம் அல்ல என்பதனை இந்த அல் குர்ஆன் வசனம் எங்களுக்கு கற்றுத்தருவதை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பின்னணியில் தான் என்னவோ தமிழர்கள், இந்துக்கள் அவர்களுடைய இந்த சந்திர நாட்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பூஜை இருக்கிறது. அவர்களுக்கு முழு நிலவு என்று வந்துவிட்டால் அஷ்டமி பூஜை செய்வார்கள். ஒரு தமிழ் சகோதரருடன் என்னுடன் சேர்ந்து படித்துக் கொடுக்கின்ற ஒரு ஆசிரியருடன் இது சம்பந்தமாக நான் உரையாடி கொண்டிருந்தேன். அப்போது அவர் சொன்னார், புல்மூன் வரும்போது தீமைகள் செய்வதற்கான ஏற்பாடு, மன தூண்டுதல் அதிகம், அதனால் தான் நாங்கள் விரதம் இருக்கிறோம், இறைவனை நாடுகிறோம், அஷ்டமி பூஜை செய்கிறோம் என்று சொன்னார். இது நாங்கள் வாழுகிற நாடு பௌத்த நாடு. இந்த நாட்டிலே ஒரு ஃபுல் மூன் வந்துவிட்டால், சில ஃபுல் மூன்கள் பௌத்த பின்னணியில் எங்களுக்கு தரப்படுகிறது. சில பேரை ஃபுல் மூன்களை நாங்கள் பார்க்க முடியும். அது போயாடைகளாக எங்களுக்கு லீவு நாட்களாக தரப்பட்டிருக்கின்றன. காரணம் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் விடுமுறையை சுகிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. ஃபுல் மூன் வரக்கூடிய இரவு ஆபத்தானது. அந்த ஆபத்தில் இருந்து இறைவனை நாடி சென்று சாந்தி பெற வேண்டும் என்கின்ற பின்னணியில் தான் ஃபுல் மூன் காலங்களில் பௌத்தர்கள் அவர்களுடைய இறைவனை தேடிச் செல்கிறார்கள்.
எனவே எல்லா மதங்களுக்கும் ஒரு சேர்வை இருக்கிறது, ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கிறது. பௌத்தம் ஏற்றுக்கொள்வதற்குரியது அல்ல, அல்லது இந்து மார்க்கம் ஏற்றுக்கொள்வதற்குரியது அல்ல என்றாலும் அது யாரோ ஒரு நபியினுடைய வழிகாட்டலின் பின்னணியில் மாறுபட்டு வந்ததுதான். எனவே இதெல்லாம் எங்களுக்கு எதனை காட்டுகிறது என்றால், ஃபுல்மூன் நேரத்தின் போது மிக பாதுகாப்பாக நாங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற அழகான சிந்தனையை, இந்த அழகான பாதுகாப்புக்கான உபாயத்தை அல்லாஹ் எங்கள் மீது கொண்டிருக்கிற அளவற்ற கிருபையின் காரணமாக சொல்லி தருகிறான். எனவே எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வது எங்களுடைய கடன் என்பதனை இங்கே நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த விடயத்திற்கு நான் செல்ல நினைக்கிறேன். அடுத்த வசனம் பின்வருமாறு தொடங்குகிறது. வமின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உக்கத், வமின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உக்கத், முடிச்சுகளில் மந்திரித்து ஊதுகின்ற பெண்களின் மீது, பெண்களின் தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அந்த வசனம் வருகிறது. இந்த வசனம் நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டதோடு சம்பந்தப்பட்ட வசனம். ஆனால் அதனுடைய படிப்பினை அது தருகிற, இப்பொழுதும் சூனியம் இருக்கிறது, எங்களுக்கு எதிராக, எங்களுடைய நலவுகளை பார்க்கின்ற போது எங்களுக்கு எதிராக சூனியம் செய்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எனவே இந்த குர்ஆன் வசனங்களை ஓதி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அது என்ன? நஃபத என்றால் ஊதினான் என்று அர்த்தம். நஃபாசாத் என்றால் அதிகமாக ஊதுபவர்கள் என்று பொருள். எனவே முஸ்லிம் சமூகம் நல்லதாக இருக்கிறது, நன்றாக இருக்கிற ஒருவர் மீது பொறாமை கொண்டு இவர் நன்றாக இருந்துவிடக் கூடாது, இவர் மோசமாகி விட வேண்டும், இவர் கெட்டு போக வேண்டும், இவரிடத்தில் இருக்கிற நலவுகள் இல்லாமல் போக வேண்டும் என்று நினைத்து பொறாமை காரணமாக மந்திரித்து ஊதுபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இங்கே பெண்கள் என்று வந்திருப்பது காரணம் என்னவென்றால், உண்மையில் அரபிகளிடத்தில் சூனியம் செய்பவர்கள் பெரும்பாலானோர்கள் பெண்களாகத்தான் இருந்தார்கள். அதனால் தான் பெண்கள் என்று வந்திருக்கிறது. உண்மையில் அது பெண்கள் என்று நேரடியாக வரவில்லை. அரபு தெரிந்தவர்களுக்கு அல்லது மௌலைமார்களுக்கு தெரியும், அது பெண் பாலில் வந்திருக்கிறதே தவிர பெண் என்று வரவில்லை. எனவே இது குறிப்பாக பெண்கள் மாத்திரம்தான் சூனியம் செய்கிறார்கள் என்று கருதுவதற்கு இல்லை. இன்று உலகத்திலே பெண்களை விட அதிகமாக சூனியம் செய்பவர்கள் ஆண்கள் தான். இதனை எப்படி எடுக்கலாம் என்றால், ஜமாஆ, ஒரு சூனியம் செய்கின்ற குரூப் என்று எடுக்கலாம். அவ்வாறு எடுத்தால் பெண்கள் என்று வரும். அல்லது சூனியம் செய்கின்ற ஆண்மாக்கள், அப்படி என்றால் ஆண்களும் வருவார்கள் பெண்களும் வருவார்கள். எது எப்படியோ அல்லாஹு ஆலம், சூனியம் செய்கின்ற அத்தனை பேருடைய தீங்கிலிருந்தும் நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இந்த வசனம் இன்னொரு பாதுகாப்பை, மறைவான ஆபத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாதுகாப்பை எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. உண்மையில் வமின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உக்கத், முடிச்சுகளில் மந்திரித்து ஊதுகின்றவைகளின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். உக்குதன் சொன்னால் முடிச்சு என்ற அர்த்தம். முடிச்சு என்றால் அது ஒரு சிலேடை. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், உடன்படிக்கைகளை முறித்து விடுகின்ற, உறவுகளுக்குள் விரிசலை கொண்டு வருகின்ற, திருமண பந்தங்களுக்கு இடையிலே, கணவன் மனைவிக்கிடையிலே உடைவுகளை ஏற்படுத்துகின்ற, ஒப்பந்தங்களில் உடைவுகளை ஏற்படுத்துகின்ற, அல்லாஹ்வுடன் நான் செய்து கொண்டிருக்கிற, இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுடன் செய்து கொண்டிருக்கிற ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை முறித்து விடுகின்ற எல்லா காரியங்களும், எல்லா காரியங்களை விட்டும், எல்லா ஆபத்துகளை விட்டும் நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால், நாங்கள் நலனாக இருக்கிறோம் என்று எங்கள் மீது எங்களுக்கு ஆபத்து விளைவிக்க புறப்படுகின்ற சூனியக்காரர்கள், கணவனும் மனைவியும் நன்றாக இருக்கிறார்கள், நல்ல குடும்பமாக இருக்கிறார்கள் என்று பொறாமைப்படுகின்ற பொறாமைக்காரர், அதற்காக கோல் மூட்டி விடுபவர்கள், வஞ்சகம் வைத்து 2 பேரை குடும்பத்தை பிரிப்பவர்கள், அது மாத்திரமல்லாமல் நவீனகால இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அது மாத்திரமல்ல, இஸ்லாத்தோடு வாழ்வதற்கு, அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை பேணி வாழ்வதற்கு ஒரு முஸ்லிம் சமூகத்துக்கு, இளைஞர்களுக்கு என்னென்ன ஆபத்தெல்லாம் மீடியாக்களினூடாக, டிவி, போன், சோசியல் மீடியாக்கள் ஊடாக வந்து சேர்கிறதோ அந்த அத்தனையும் நஃபாதாத்தி ஃபில் உக்கத் தான். அதாவது விளங்கும்படி சொன்னால், ஒரு இளைஞர் போனை பார்க்கிறார், அவருக்கு அடிக்கடி
காமத்தை தூண்டுவதற்கான படங்கள் அல்லது அதற்கான விளம்பரங்கள் போய்கொண்டே இருக்கும் என்றால் அவருடைய பண்பாட்டை கேள்விக்குட்படுத்துகின்ற, அவருடைய பண்பாட்டை அல்லாஹ்வோடு சமரசம் செய்து அவர் உடன்படிக்கை செய்து வைத்திருப்பார். அந்த உடன்படிக்கையை முறித்துவிட்டு அவரை பாவமான காரியத்துக்கு தூண்டுகின்ற, சதா நேரமும் தூண்டிக்கொண்டே இருக்கின்ற சோசியல் மீடியாக்கள் மிக கடுமையான ஆபத்து. இது சூனியக்காரர்கள் ஊதுவதை விட மிக பலமானது. போனை எடுத்து பாருங்கள். நாங்கள் ஒரு தலைப்புக்கு ஒரு விடயத்துக்காக போனை அணுகுகிற போதெல்லாம் தேவையில்லாத, அநாகரிகமான, கீழ்த்தரமான, ஆபாசத்தை தூண்டுகின்ற எல்லா விடயங்களும் அங்கே வந்திருக்கும். நாங்கள் எதை பார்க்க நினைத்தோமோ அதை மறந்துவிட்டு இளைஞர்கள், வாலிபர்கள், வயது வந்தவர்கள் அந்த காம உணர்வை தூண்டப்படுகிற நிகழ்ச்சிகளுக்குள்ளால் செல்லுவதற்கு அல்லது உந்தப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. எனவே இந்த ஒட்டுமொத்தமான ஆபத்தில் இருந்தும் நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்கிறேன் என்று ஒரு முஸ்லிம் அடிக்கடி ஒரு நாளைக்கு காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் தூங்கும் போதும் இரவிலும் எல்லா நேரங்களிலும் இந்த எண்ணப்பாட்டோடு இந்த துவாவை ஓதிக்கொண்டார் என்றால், இந்த சூறாவை ஓதிக்கொள்வார் என்றால் அல்லாஹ்வினோடு செய்து கொண்டிருக்கிற அழகான ஒப்பந்தத்தோடு அவர் வாழ முடியும். அவருடைய ஒழுக்கத்துக்கு எந்த ஒரு சவாலும் வந்துவிட முடியாது. இது மிகப்பெரிய சவால். இந்த சவாலை குறித்து நானும் நீங்களும் விழிப்பாக இருக்க வேண்டும். அந்நியர்கள், இஸ்லாத்தினுடைய எதிரிகள், இஸ்லாம் பிழையானது, இஸ்லாம் அடிப்படைவாதம், இஸ்லாம் தீவிரமானது, அது பெண்களை ஒடுக்குகிறது, அது இந்த உலகத்துக்கு பொருத்தமில்லாத மார்க்கம் என்றெல்லாம் இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம், இப்படியெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரான பிரச்சாரங்களை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். இது அத்தனையும் இந்த சூரா தெரியாமல் விளங்கிக் கொள்கிற ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம், இஸ்லாம் பிழையான மார்க்கம் தான் என்று நினைத்து இஸ்லாத்தை விட்டும் தூரப்படுவார். எனவே எங்களுடைய இஸ்லாத்திற்கு, நாங்கள் கொண்டிருக்கிற ஈமானுக்கு சோசியல் மீடியாக்கள் ஊடாக, எதிர் சதியாரிகள், இஸ்லாத்தின் எதிரிகள் ஊடாக தொடர்ச்சியாக சதிவலை பின்னப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை நாங்கள் சோசியல் மீடியாக்கள் ஊடாக பார்க்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அத்தனைக்குமான பாதுகாப்பை தான் இந்த சூறாவின் ஊடாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறான் என்பதனை நான் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இது உண்மையில் நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சூனியம் வைக்கப்பட்டதோடு சம்பந்தப்பட்ட இரண்டு சூறாக்கள். இந்த சூறாவும் அடுத்து வருகின்ற இந்த சூறாவும் அடுத்து அமைகின்ற சூரத்துன் நாஸும். லபீத் என்பவரிடம் யகூதிகள், ஹைபர் யுத்தத்தில் கலந்து கொண்ட யகூதிகள் அவர்கள் போய் சொல்லுகிறார்கள், இந்த நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் ஏதேனும் பாரிய சூனியம் செய்ய வேண்டும். அவருடைய தொல்லை தாங்க முடியவில்லை. இஸ்லாத்தை அவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார், மக்கள் எல்லாரும் இஸ்லாத்துக்கு போகிறார்கள், எங்களுடைய நலன் குறைந்து செல்கிறது என்று நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் கெட்டு போக வேண்டும், அவர் பித்து பிடித்தவர் போன்று ஆகிவிட வேண்டும் என்பதற்காக சூனியம் செய்ய சொல்லுகிறார்கள். அப்போது நபிக்கு பணிவிடை செய்த ஒரு யூத சிறுவனிடம் இருந்து நபியினுடைய சீப்பை களவாடி அதில் அந்த சீப்பில் நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடி இருந்தது. அந்த முடியை எடுத்து து அர்வான் என்ற கிணற்றுக்குள் சூனியம் செய்யப்பட்டது. சூனியம் செய்ததனை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி லபீத் என்பவரினால் சூனியம் செய்யப்பட்டது. இந்த சூனியம் செய்யப்பட்டதன் காரணமாக ஒரு சில வகையான பாதிப்புகளுக்கு நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளானார்கள். ஒன்று, மனைவியோடு உறவு கொண்டது போல நபி அவர்களுக்கு விளங்கும், ஆனால் உறவு கொண்டிருக்க மாட்டார்கள். உடல், நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடல் மெலிந்தது போன்ற ஒரு உணர்வு நபி அவர்களுக்கு இருக்கும், ஆனால் உடல் மெலிந்திருக்க மாட்டார்கள். ஒரு பொருளை நபி அவர்கள் கண்டதாக நினைப்பார்கள், ஆனால் கண்டிருக்க மாட்டார்கள். இப்படி பல்வேறுபட்ட பாதிப்புகளை சூனியத்தின் காரணமாக அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சூனியம் ஏற்படுத்தி விட்டிருந்தது. எனவே நபி அவர்கள் கடும் துன்பப்பட்டார்கள். எனவே அல்லாஹ்விடத்தில் இந்த கஷ்டத்தை விலக்கிக் கொள்வதற்காக அல்லாஹ்விடத்தில் சதா நேரம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு இறைஞ்சினார்கள். அப்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற போது ஒரு கனவு காண்கிறார்கள். அந்த கனவிலே இரண்டு மலக்குமார், ஒருவர் நபி அவர்களுடைய தலைமாட்டிலும் ஒருவர் நபி அவர்களுடைய கால்மாட்டிலும் இருந்து கொண்டு இரண்டு பேரும் பேசிக் கொள்கிறார்கள். இரண்டு மலக்குமார்கள் என்ன பேசுகிறார்கள்? ஒருவர் கேட்கிறார், இவருக்கு என்ன நடந்தது? அடுத்தவர் சொல்லுகிறார், இவர் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறார். எதில், யார் சூனியம் செய்தார்? அடுத்தவர் சொல்லுகிறார், லபீத் சூனியம் செய்திருக்கிறார். எதில் சூனியம் செய்திருக்கிறார்? ஆண் ஈத்தம் பாளையின் உரைக்குள் சீப்புகளிலும் முடியிலும் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது. எங்கே இருக்கிறது இப்போது அந்த சூனியம்? து அர்வான் கிணற்றின் அடியில் கல்லுக்கு கீழே இருக்கிறது. இப்பொழுது அதனை என்ன செய்ய வேண்டும்? ஒரு மலக்கு கேட்கிறார். அடுத்தவர் சொல்கிறார்,
நீரை இறைத்து அதனை வெளியே எடுத்து அதனை பிரித்து விட வேண்டும். இப்படி சொன்னதும் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களை அழைத்து அவர்களுக்கு கூட கைஸ் பின் மிஹ்ஸ் என்கிற சஹாபி தோழரையும் சேர்த்து கொண்டு அவர்கள் ஊடாக கிணறு இறைக்கப்படுகிறது, சூனியம் எடுக்கப்படுகிறது. அப்போது அக்ரம் அங்கே சீப்பு தலைமுடிகளுடன் ஒரு கிணற்றில் இருந்து 13 முடிச்சுக்கள் கொண்ட சூனியம் அவிழ்க்கப்படுகிறது. சூரத்துல் ஃபலக்கையும் சூரத்தையும் நாசையும் நாங்கள் எண்ணி பார்ப்போம் என்றால் அதனுடைய வசனங்கள் 11. ஒவ்வொரு வசனத்தையும் ஓதும் போது அந்த சூனியத்தின் ஒவ்வொரு முடிச்சுகள் அவிழ்க்கப்படுகிறது. இதனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இந்த தருணத்தில் நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி அதனை ஓதுமாறு கேட்கிறார்கள். நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத அந்த சூனியம் இல்லாமல் போகிறது. சூனியம் விடுவிக்கப்பட்டதன் பிற்பாடு கட்டி வைக்கப்பட்ட ஒருவர், பலமான சங்கிகளால் இறுக கட்டி வைக்கப்பட்ட ஒருவர் விடுதலை பெறுவது போன்று நபி அவர்கள் தன்னை உணர்ந்து கொள்கிறார்கள். சூனியத்தின் பாதிப்பு எத்தனை கொடியது என்பதை நாங்கள் இங்கு பார்க்கிறோம். எங்களோடு பொறாமை கொண்டு பல்வேறுபட்ட சூனியக்காரர்கள் எங்களுக்குள் இருப்பார்கள், அருகில் இருக்கலாம், எங்களுடைய கண்முன்னுக்கு இருக்கலாம், எங்களுடைய வீட்டிற்குள் இருக்கலாம். இவர்களை நாங்கள் எப்படி தேடி அறிவோம்? எங்களுக்கு அந்த புத்தி, அந்த அறிவு எங்களுக்கு இல்லை. அதனை அல்லாஹ் சொல்லி தருகிறான். நாங்கள் யாரையும் சந்தேகப்பட தேவையில்லை, இந்த துஆக்களோடு வாழுங்கள். அல்லாஹ் எங்களை யார் சூனியம் செய்தாலும் அதிலிருந்து பாதுகாப்பு தருவதற்கு அல்லாஹ் போதுமானவன். நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விடயம், இந்த சூறாவோடு வாழ வேண்டும், இந்த துஆவோடு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்குரிய கடமை என்பதனை இந்த தவக்கலோடு இருக்க வேண்டும். நான் மிக அவசரமாக அடுத்த வசனத்துக்கு, இறுதி வசனத்துக்கு செல்கிறேன். இந்த சூரத்துல் ஃபலக்கில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் பார்த்து வந்தால், சொல்லப்பட்டிருக்கிற ஆபத்துகளை பார்த்து வந்தால், முதலாவதாக அல்லாஹ் படைத்தவற்றின் தீங்கிலிருந்து, அது ஒட்டுமொத்தமாக எல்லாம். இரண்டாவது பாருங்கள், இருட்டின் தீங்கிலிருந்து, அதை விட ஓரளவு குறைய. மூன்றாவது பாருங்கள், இருட்டை விட குறைந்தது சூனியக்காரர்கள் கொஞ்சம் பேர், அதை விட குறைந்தது பொறாமைக்காரன். வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், நான் பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று எங்களை அனுதினமும் கேட்குமாறு இந்த அல் குர்ஆன் வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுவதனை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களோடு பொறாமைக்காரர் இருப்பார்கள். அவர்களை நாங்கள் கண்டறிய மாட்டோம். அவர்களின் மூலமாக பல்வேறுபட்ட சூனியங்களுக்கும் பொறாமைத்தனங்களுக்கு நாங்கள் உள்ளாகி பாதிக்கப்படுவது உண்டு. இவ்வாறு பாதிக்கப்படுகிற போது உடல் உபாதைகளுக்கும் மனக்குழப்பங்களுக்கும், இஸ்லாத்தை முறையாக பின்பற்ற முடியாத அமைப்புகளுக்கும், இஸ்லாத்தை சரியாக விளங்காமல் கோளாறுகளோடு விளங்கிக் கொள்வதற்குமான ஏற்பாடுகள் நிறைவேறிவிடும். எனவே இந்த சூறாவை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சூரத்துல் கலமிலே சொல்லுகின்றான். நிராகரிப்போர் காபிர்களுக்கு இருந்த ஒரு பிரச்சனையை அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்களுக்கு இருந்த ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நிராகரிப்போர் குர்ஆனின் ஊடாக நீ சொல்லுகின்ற உபதேசத்தை கேட்டு அவர்கள் தங்களுடைய பார்வையை கொண்டு உம்மை வீழ்த்த பார்க்கிறார்கள். அப்படி என்றால் கண்ணூர் விளைவிக்க பார்க்கிறார்கள். அவர்களுடைய கண்ணூர் உங்கள் மீது படுகிறது. ஏன்? இவரைத்தான் தூதராக அல்லாஹ் தெரிவு செய்ய வேண்டுமா என்ற பொறாமை. இதன் காரணமாக அவர்களுடைய பார்வையே உங்களை வீழ்த்துவது போல இருக்கிறது என்று அல்லாஹ் தன்னுடைய நியமத்தை சொல்லி காட்டுகின்றான். இதிலிருந்து நாங்கள் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், பொறாமைக்காரர்கள் அல்லாஹ் எங்களுக்கு அளித்திருக்கிற நியமத்துகளை பொறாமைக்காரர்கள் விரும்ப மாட்டார்கள். இது கேவலமானது, மிக மோசமானது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரே, ஃபலக் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. அதனை நான் சொல்லவில்லை. அதனுடைய அர்த்தம் மிக கடுமையாக தண்டிக்கின்ற இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஏன் நான் அதை இங்கே சொல்கிறேன் என்றால், பொறாமைப்படுபவர்கள் இருக்கிறார்களே, பொறாமைப்பட்டால் பரவாயில்லை, பொறாமைப்பட்டு ஏதாவது வேலை செய்கிறார்கள், சூழ்ச்சி வேலைகள் செய்கிறார்களே, அவர்களுக்குரிய தண்டனையை இந்த வசனத்திலேயே அல்லாஹ் சொல்கிறான். ஃபலக் என்பதினூடாக சொல்கிறான். நபி அவர்கள் ஒரு சஹாபியிடம் கேட்டார்கள், குல் அஊது ரப்பில் ஃபலக் சூராவை ஓத கேட்டுவிட்டு, உனக்கு தெரியுமா ஃபலக் என்றால் என்னவென்று தெரியுமான்னு கேட்கிறார்கள். அப்போது அவர் தெரியாது என்று சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஃபலக் என்றால் நரகத்தில் இருக்கின்ற ஒரு கதவு. அந்த கதவு திறக்கப்பட்டதும் முன்னரை விட நரகம் மிக பலமாக எரியும் என்று ஒரு தடவை சொன்னார்கள்.
இன்னொரு தரம் சொன்னார்கள் நபி அவர்கள், ஃபலக் என்றால் என்ன தெரியுமா? நரகத்தில் இருக்கிற ஒரு சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையினுடைய கதவு அந்த சிறைச்சாலைக்குள்ளால் பொறாமைப்பட்டவர்கள், மோசக்காரர்கள், கடும் அக்கிரமக்காரர்கள் எல்லாம் அல்லாஹ் போட்டு வைத்திருப்பான். இதனுடைய ஆபத்திலிருந்து நரகமே அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்கும். இந்த நரகத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்கும். அத்தனை கொடுமையான நரகமாக அது இருக்கும் என்று இந்த ஃபலக் என்பதற்குரிய அர்த்தத்தை நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பொறாமைப்படுவது என்பது அல்லாஹ் ஒருவருக்கு கொடுத்திருக்கிற நியமத், அது அல்லாஹ்வுடைய கலா, அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ்வுடைய விருப்பம். இதனை நான் எவ்வாறு கேள்வி கேட்பது? இவரை அல்லாஹ் டாக்டராக ஆக்கியிருக்கிறார் என்றால் நான் எப்படி பொறாமைப்படுவது? அது அவர் டாக்டராக வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய விருப்பம். அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு எதிராக நான் எப்படி மாறு செய்வது? எனவே அவரை குழப்புவது, அவருக்கு வேலை செய்வது, இது கீழ்த்தரமானது. உண்மையிலே இந்த உலகம், இதில் தீங்கு வருவதற்கான மிக அடிப்படை வேர் இந்த பொறாமைதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களை படைத்துவிட்டு எல்லாவற்றினுடைய பெயர்களை சொல்லி காட்டிவிட்டு ரூஹையும் ஊதி மலக்குகளை சுஜூது செய்ய சொன்ன போது இப்லீஸ் என்ன சொல்கிறான்? பொறாமை காரணமாக என்ன சொல்கிறான்? நீ என்னை நெருப்பினால் படைத்தாய், அவரை மண்ணினால் படைத்தாய், அவரை விட நான் பெரியவன், நீ வாழ்த்து சொல்ல சொன்னாய், நான் சுஜூது செய்ய மாட்டேன். பொறாமை. அல்லாஹ் தனக்கு தராத ஒன்றை ஆதம் என்கிற மனிதனுக்கு ஏன் கொடுத்தான் என்கின்ற பொறுக்க முடியாமை. இந்த பொறாமை தான் இப்லீஸை அல்லாஹ்விடம் இருந்து மிக தூரப்படியாக விரட்டுவதற்கு வாய்ப்பாக அமைந்தது. எனவே எல்லா தீமைகளுடைய மூல வேர் எது என்றால் இந்த பொறாமை. இந்த பொறாமைக்கு கொடுக்கிற தண்டனை மிக பாரதூரமானது என்பது சரிதானே? இதனால் தான் அல்லாஹ் மிக கடுமையான தண்டனையை இந்த பொறாமைப்படுபவர்களுக்கு அல்லாஹ் சித்தப்படுத்தி வைக்கிறான் என்பதனை இந்த அல் குர்ஆன் வசனங்களினூடாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்துக்கு எதிராக சதி செய்கிறார்கள். சதி செய்பவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை, நான் முன்பு சொன்னது போல, இஸ்லாத்தை பிள்ளையாக காட்டுகிறார்கள். இஸ்லாம் ஒரு நல்ல மார்க்கம் அல்ல என்று சொல்லுகிறார்கள். அதனை விளம்பரப்படுத்துகிறார்கள். அதற்காக ஒன்று சேர்கிறார்கள். அதற்காக திட்டமிடுகிறார்கள். நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். எங்களுடைய வாலிபர்களை இலக்கு வைக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாத்தை விட்டு திசை திருப்புகிறார்கள். பொறாமை. இந்த இஸ்லாம் இந்த உலகத்தை ஆண்டு விடுமோ என்கிற பொறாமை. இந்த இஸ்லாம் எங்களுடைய நலன்களை எல்லாம் இல்லாமல் செய்து விடுமோ என்கிற பொறாமை. இந்த பொறாமை அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு மாறானது. இன்று இஸ்ரேல் பலஸ்தீனை ஆக்கிரமித்திருக்கிறது என்றால், அல்லது யூத சாம்ராஜ்யம் ஒன்று உலகில் நிலை பெறுவதற்கான இஸ்ரேலும் அவர்களுடைய கூட்டாளிகளும் சேர்ந்து வேலை செய்கிறார்கள் என்றால், அதற்கு மிக முக்கியமான அடிப்படை காரணம் அக்ரம் ஸல்லல்லாஹு யூதர்களுக்கு பரம்பரையாக வந்த இஸ்லாத்தின் தூது நபிமார்கள் யகூதிகளுடைய பரம்பரையிலிருந்து தான் வந்தார்கள். அவர்களுடைய கீழ்த்தரமான போக்கு காரணமாக அல்லாஹ் அந்த தூதை அவர்களுடைய பரம்பரையை விட்டு இன்னொரு பரம்பரைக்கு, இப்ராஹிம் நபியுடைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரைக்கு மாற்றிவிட்டான். நபியை அவர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், யூதர்கள் அவர் யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழியில் வரவில்லை, மாறாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழியில் வந்தார், நாங்கள் ஏற்க மாட்டோம். இதுதான் அவர்களுடைய அடிப்படை பிரச்சனை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் வராமல் தன்னுடைய பரம்பரையில் வந்திருந்தால் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். பொறாமை. இது அல்லாஹ்வின் முடிவு. நாங்கள் எப்படி பொறாமைப்பட முடியும்? ஒருவரை அல்லாஹ் அவருக்கு குறிப்பிட்ட நலன்களை கொடுக்கிறான் என்றால் அது அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ்வுடைய விருப்பம். அல்லாஹ் எந்த ஒன்றை நாடினாலும் விரும்பினாலும் முடிவெடுத்தாலும் கலாவாக நியமித்தாலும் அதில் ஒரு நீதி இருக்கிறது. அல்லாஹ் இவரை டாக்டர் ஆக்கி இருக்கிறார் என்றால் அதில் ஒரு நீதி இருக்கிறது. ஒருவரை கூலி தொழிலாளியாக ஆக்கியிருக்கிறான் என்றால் அதில் நீதி இருக்கிறது. இரண்டு பேருக்குரிய விசாரணை ஒன்று அல்ல. டாக்டருக்குரிய விசாரணையும் கூலி தொழிலாளிக்குரிய விசாரணையும் வித்தியாசமானது. அவருக்கு இலகுவானது, இவருக்கு கஷ்டமானது. படித்தவருக்குரிய விசாரணையும் படிக்காத ஒருவருக்குரிய விசாரணையும் வித்தியாசமானது, ஒரே மாதிரி அல்ல. ஏன் நாங்கள் பொறாமைப்பட வேண்டும்? இந்த உலகம் இயங்க வேண்டும் என்றால் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் வேண்டும். ஏற்றத்தாழ்வு இல்லாவிட்டால் முடிவெட்டுவதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள், வெள்ளாமை செய்வதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள், எங்களுக்கு கட்டிடம் தேவை, கட்டுவதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள். எல்லாமே யாரும் எதுவும் நடக்காது. இந்த வாழ்க்கை உலகம் இயங்க மாட்டாது. இதனால் தான் அல்லாஹ்
படித்தரங்களை ஒருவரை விட்டும் ஒருவர் வித்தியாசமான தராதரங்களில் அல்லாஹ் பொருளாதார அமைப்புகள் படைத்து வைத்திருக்கிறான். மாறாக ஒருவருக்கு ஒருவர் பொறாமைப்படுவதற்கல்ல. எனவே கஷ்டப்படுகிறவர்கள், எளியவர்கள், கூலி தொழிலாளர்கள் இவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை அல்லாஹ் பணக்காரர்களிடத்தில் ஜகாத் கட்டாய வரியினூடாக அவர்களை பராமரிக்க சொல்லி இருக்கிறான். எனவே இந்த உலகம் இயங்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதர்களுக்கு இடையிலே அல்லாஹ் ஏற்றத்தாழ்வுகளை உண்டு பண்ணினானே ஒழிய ஒருவர் இன்னொருவரோடு பொறாமை கொள்ள வேண்டும் அல்லது அல்லாஹ்வுடைய ஓர நீதி அல்ல. அல்லாஹ் ஒருவரை விரும்பினான், ஒருவரை வெறுத்தான் என்பது அல்ல. அல்லாஹ் நல்ல சம்பளம் எடுக்கிற ஒருவரை விரும்பினான், அடிப்படை சம்பளம் எடுக்கிற ஒருவர் அல்லது கூலி தொழிலாளியை வெறுக்கிறான் என்று அர்த்தம் அல்ல. இந்த உலகம் இயங்க வேண்டும் என்றால் இப்படி ஒரு ஏற்பாடு தேவை. இதனால் தான் அல்லாஹ் ஏற்றத்தாழ்வுகளை எங்களுக்குள் உண்டு பண்ணி இருக்கிறானே தவிர நாங்கள் பொறாமைப்படுவதற்கல்ல. நாங்கள் ஒருவருடைய அழகை பார்த்து பொறாமைப்படுகிறோம், அது அல்லாஹ் அவருக்கு கொடுத்தது. ஒருவருடைய அழகை நாங்கள் ஏசுகிறோம், எப்படி ஏச முடியும்? யார் அவரை படைத்தார்? அல்லாஹ் தான் படைத்தார். எனவே ஒருவருக்கு நாங்கள் பட்டப்பெயர் சொல்லுகிறோம் என்றால் நாங்கள் அவரை ஏசவில்லை, அவரை படைத்த அல்லாஹ்வுடைய படைப்பின் லட்சணத்தை ஏசுகிறோம். புரிந்து கொள்ளுங்கள். எனவே நாங்கள் இந்த அடிப்படைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். நாயையும் அல்லாஹ் தான் படைத்தான், நாயையும் பன்றியையும் அல்லாஹ் தான் படைத்தான், அல்லாஹ் தான் அதுக்கு வழிகாட்டுகிறான். எனவே நாங்கள் பொறாமைப்படுவது அல்லது அடுத்தவர்களை கீழ்த்தரமாக நினைப்பது, அசிங்கமாக நினைப்பது, என்னை விட அழகு குறைந்த ஒருவரை கீழ்த்தரமாக நினைப்பது, என்னை விட அறிவில் தாழ்ந்த ஒருவரை மோசமாக நினைப்பது, என்னை விட பணத்தில் குறைந்தவரை இழிவாக நினைப்பது, இதெல்லாம் இருக்கக்கூடாத பெருமைத்தனமான பண்புகள். நான் முன்பு சொன்னது போல ஷைத்தானுக்கு இருந்த, இப்லீஸுக்கு இருந்த அடிப்படை பண்பு. இந்த பண்பு பொறாமைக்கு வழிவகுக்கும். எனவே இந்த எல்லா பிரச்சனைகளை விடுத்தும் அல்லாஹ் எங்களை, இந்த எல்லா பிரச்சனைகளும் பாருங்கள் எங்களுக்கு தெரிகின்ற பிரச்சனைகள் அல்ல. இருட்டு, அதில் என்ன ஆபத்து வரப்போகிறது என்று நாங்கள் அறிய மாட்டோம். அல்லாஹ் படைத்த படைப்பினங்கள், அதில் என்ன ஆபத்து இருக்கிறது என்று நாங்கள் தெரிய மாட்டோம். சூனியக்காரர்கள் யார் எங்களுக்கு எதிராக சதிவலை பின்னுகிறார்கள், யார் எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள் என்று நாங்கள் அறிய மாட்டோம். பொறாமைக்காரர்கள் யார் எங்கள் மீது பொறாமைப்படுகிறார்கள் நாங்கள் அறிய மாட்டோம். எனவே இந்த சூரா இல்லாமல், இந்த துஆ இல்லாமல் எப்படி எங்களால் வாழ முடியும்? என்ன நம்பிக்கையோடு எங்களால் வாழ முடியும்? என்ன ஓர்மையோடு நாங்கள் வாழ முடியும்? எனவே இந்த எல்லா ஆபத்துகளுக்குள்ளாலும் ஒரு முஸ்லிம் சமூகம் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை இழந்து அல்லது இந்த சூராவினுடைய ஓதுகையை இழந்து அந்த சமூகம் வாழ்கிறது என்றால் அது ஆரோக்கியமான ஒரு முஸ்லிம் சமூகத்துக்குரிய லட்சணம் அல்ல. எனவே ஒரு முஸ்லிம் சமூகத்துக்குரிய அழகு என்னவென்றால் தன்னுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு நிம்மதியாக இருப்பது. இப்போது இந்த சூறாவை காலையில் மாலையில் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் தூங்கும் பொழுதும் நாங்கள் சதா நேரம் ஓதிக்கொள்கிறோம் என்றால் நாங்கள் எந்த ஆபத்துக்கும் பயப்பட தேவையில்லை. அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். எங்களை பாதுகாப்பதற்காக, எங்களுடைய அஜல் வரும் வரைக்கும் எங்களை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் எங்களோடு மலக்குமார்களை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான். எனக்கென்று ஒரு மலக்கு, இவருக்கென்று ஒரு மலக்கு, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய அஜல் வரும் வரைக்கும் பாதுகாப்பதற்கு. எனவே அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டதுதான் நடக்கும். எனவே இந்த சூறாவோடு வாழ்வோம், இந்த சூறாவை அனுதினமும் ஓதிக்கொள்வோம். இந்த சூறா இல்லாமல் இஸ்லாமியன் என்று சொல்லிக் கொள்வது மிக வெட்கமானது, அது பெருமைத்தனமானது. எனக்கு அல்லாஹ் தேவையில்லை, எந்த ஆபத்து வந்தாலும் நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்கின்ற பெருமையானது. எனவே அல்லாஹ்வுக்கு சமனாக நினைப்பது இந்த துஆவோடு இல்லாமல் விட்டால் நான் அல்லாஹ்வுக்கு சமனானவன், எனக்கு வரக்கூடிய மறைவான எந்த வகையான ஆபத்துகளையும் எதிர்கொள்வதற்கான மன வலிமை, உடல் வலிமை, சக்தி, ஆற்றல் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுவதற்கு ஒப்பானது. எனவே இந்த விடயத்தை புரிந்து கொண்டு இந்த சூறா எங்களுக்கு சொல்ல வந்த செய்தியை மிக கவனமாக தெரிந்து கொண்டு இந்த சூறாவோடு வாழ்வோம். இந்த சூறாவோடு நாங்கள் எங்களுடைய வாழ்நாளை கழிப்போம். காலையிலும் மாலையிலும் தூங்கும் போதும் எழும் போதும் இந்த சூறாவோடு வாழ்வதற்குரிய பயிற்சியை அல்லாஹ் எங்கள் அத்தனை பேருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற எல்லா வகையான ஆபத்துகளில் இருந்தும், மறை உலகத்தில் இருந்து ஏற்பட இருக்கிற எல்லா வகையான பேரிடிகளில் இருந்தும், ஆபத்துகளில் இருந்தும், தீய விளைவுகளில் இருந்தும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. சதிகாரர்களுடைய சதிவலைகளை சுக்குநூறாக நீ உடைத்து விடுவாயாக. இந்த ரமலான் மாதத்திலே எங்களுடைய நல்லமல்களை ஏற்றுக்கொண்டு விடுவாயாக. இந்த குர்ஆனை படிப்பதற்கும், அதனை விளங்குவதற்கும், அதனை நடைமுறைப்படுத்துவதற்கும், வாழ்க்கையில் அதை கொண்டு வருவதற்கும், அதன் ஊடாக எங்களுடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக, குர்ஆனை சுமந்த ஆளுமைகளாக எங்களை வளர்ப்பதற்கும்
நீ நசிபாக்குவாயாக. யாரெல்லாம் இதற்காக பாடுபட்டார்களோ உழைத்தார்களோ அவர்களுக்கு நல்ல கூலி வழங்கிவிடுவாயாக. அல் குர்ஆனை தேடி கற்று அறிவதற்கான ஆர்வத்தையும் அந்த கடின உழைப்பையும் எங்கள் எல்லோருக்கும் தந்துவிடுவாயாக. நாளை மறுமையிலே நித்தியமான நிலையான சுவர்க்கத்திலே எங்கள் எல்லோரையும் இதே சபை போல எங்களை சந்திக்க வைத்து விடு ரஹ்மானே. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.